பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரக்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன்.
பரிசுத்த ஆவியானவரே, அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே மிகப்பெரிய வாக்கியம், மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, அந்த நல்ல இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் அறை எங்களை கழுவி உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆராதனையிலே பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆராதிக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்பொழுதே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்பட ஆண்டவரே உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆராதிக்கிறதற்கேற்ற இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும், உம்மை மகிமைப்படுத்துகிற இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல். சேர்ந்து பாடி, இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள்
மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரர். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றியப்பா நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி. ஹல்லேலூயா. வேதத்திலே அருமையான ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாழ்வில் எல்லா மனிதரும் நம்மை விட்டு அகன்று போகும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய உயர்வில் மாத்திரம் அல்ல, நம்முடைய தாழ்விலும் நம்மை கைவிடாத ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயம் அற்புதம் உம் மகா அன்பு, சிலுவையில் உம் கிருபையை கண்டேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அதிசயம் அற்புதம் உம் மகா அன்பு, சிலுவையில் உம் கிருபையை கண்டேன். உம் அழகினை என் வாழ்வினில் புரிய இயலாதே. நீர் மகிமையும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே
உலகம் காணுதே. உம்மாட்சிமையின் அழகினால் என் ஆத்ம பாடுமே. நீ சிறந்தவர், அற்புதமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். அற்புதத்தை காண செய்தீர், உம் அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. உம் அற்புதத்தை காண செய்தீர், உம் அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். Wonderful, so wonderful is your unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart could fully know how glorious, how beautiful you are. Beautiful one I love, beautiful one I adore. Beautiful one my soul must sing. Beautiful one I love, beautiful one I adore. Beautiful one my soul must sing. Powerful, so powerful, your glory fills the skies. Your mighty word displayed for all to see. The beauty of your majesty awakes my heart to see. How marvelous, how wonderful you are. Beautiful one I love, beautiful one I adore. Beautiful one my soul must sing. Beautiful one I love, beautiful one I adore. Beautiful one my soul must sing. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் அழகுள்ளவர்? அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகின் ஆத்மா உம்மை பாடும். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் பூரண அழகுள்ளவர். ஆமென். அவரை போல ஒரு அழகுள்ள ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் பூரண அழகுள்ளவர். ஹalleluya. அழகே அன்பு கூறுவேன்,
அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை அதிசயம் அற்புதம் மகா அன்பு, சிலுவையில் கிருபை கண்டே, அழகினை என் வாழ்வினில் புரிய இயலாதே, நிர்மகிமை இரழகுமானவர், அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும், அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். நம்முடைய இயேசு அவ்வளவு அழகுள்ளவர். ஆமென். அழகே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன், வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார், பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான், தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான், தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன், அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார், தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன், கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன்,
தேவன், வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சந்தரனா கரவியந்தரனா ஏமனா சந்தரா ஏமது சந்தரனா ஏகரஹந்தரனே சந்தரனா லிபரனனா சந்தரனா ஏகரா ஹalleluya. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும். இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. இகனா சந்தரா லேமதவரா ஹதுனமலந்தலா இவனா சந்தரா லேமதனா சந்தரா கரவியா தலரா இயானா தலமரா மகசந்தரா உதமரா மன சந்தரா இவனா தலதியா தேரா எமனா மௌஷலா துனமா இவதமரா கதுலா லிபதததலயா லேபரா ஹதுனா
உங்களை நகைக்க வைப்பார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். ராபா சம்தா ரஹா தீரா ஈடா மனா தந்துனா ரஹா. ஹalleluya. சந்தரே எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சத்தமாய், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நம்முடைய ஆண்டவர் அக்கினியினாலே பதில் கொடுக்கிறவர். சம்தராஹம் தனாரிகடாதி அந்தனா சம்தரே லேமாரா கனா சம்தனனா. நீங்க கர்த்தரை தான் ஆராதிக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் வருகிற நாட்களிலே உறுதிப்படுத்துவார். எப்படின்னா, அவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களினாலே ஆண்டவர் தம்மை உறுதிப்படுத்த போகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர்தான் தேவன் என்று அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, பாகாலின் தீர்க்கதரிசிகள் அறிந்து கொள்ளும்படி, அந்த தேசத்தினுடைய ராஜா அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் மகத்துவமானவைகளை செய்தாரே, அதுபோல கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து செய்ய போகிற அந்த காரியங்களை ஆமென் உங்களுடைய எதிராளிகள் பார்க்கத்தான் போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை, தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஓ ஹalleluya. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. சந்தரஹாரதீரமனா ஏ பருஷததலஹதீரனா அகதுசதமரந்தயலமரா. Thank you Father. Hallelujah. நன்றி இயேசுவே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சேர்ந்து பாட போகிறோம். விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடும். ஏந்தி நீர் தாங்கி நீர், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் இந்த ஆராதனை வேளையில ஒரு விஷயம் கூட மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீர் தொடர்ந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் தானே அநேகரை நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சிலரை நீர் திடப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. வியாதிகளோடு இருக்கிறவர்களை நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சுகம் அளிக்கிற அந்த வல்லமை இப்பொழுதே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளின் மேலே வல்லமையோட மகிமையோட கடந்து வந்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி. எல்லா விதமான வியாதியின் பிடியிலிருந்து, வியாதியின் கட்டுகளில் இருந்து இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக
பாவத்தின் கட்டுகளோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுவித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுக்கள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்ளுவார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும்.
தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்முடைய உபத்திரவங்களை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். சில நேரங்களிலே கைவிடப்பட்டது போல நமக்கு தோன்றலாம். இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சில நேரங்கள் அப்படி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல நமக்கு காணப்படலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கதறி கதறி சொல்லுகிற அந்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படாதது போல தோன்றலாம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறது போல தோன்றினாலும் அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படவில்லை. அவர் தம்மை உங்களுக்கு முன்பாக இருந்து மறைத்து கொள்ளவில்லை. உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராகவும், ஆமென், அதன்படியே செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராகவும் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே பல்வேறு நம்பிக்கைகளில் இருந்த உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருடைய நாமத்தை சொல்லும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர், ஆமென், உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சந்ததி அவரை சேவிக்கிறபடியினாலே தலைமுறை தலைமுறைக்கும், ஆமென், இது கர்த்தருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய தலைமுறை அது கர்த்தருடைய தலைமுறையாயிருக்கிறது. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் உங்களுடைய தலைமுறை இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேத வசனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களை வற்புறுத்தி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய நேரங்களிலே ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாயிருக்கும் போது அல்லது ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைக்கும் போது நிறைய நேரங்களிலே அதற்கு ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு எதிர்ப்புகள் வருகிறதை நம்மால் உணர முடியும். நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது, அதற்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. ஜெபத்திற்கான எதிர்ப்புகள் எங்கும் இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களை யோசிக்கும் போது அதற்கான தடைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஜெபமாய் இருக்கிறது. ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராயிருந்தார். வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார். சீஷர்களும் அதை பார்த்து அவரிடத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக கற்றுக்கொண்டார்கள், கேட்டு அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் என்ன செய்தார், சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடலிலே இருக்கிற மீன்கள்
தண்ணீர் இல்லாவிட்டால் அவைகளுக்கு எப்படி உயிர் இல்லாமல் போகிறதோ அதுபோல ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் இல்லையேல் அவன் ஒரு உயிரற்ற கிறிஸ்தவனாய் தான் இருக்கிறான். அவனுக்குள்ள எந்த ஒரு நல்ல குணங்களும் வளருகிறதற்கான வாய்ப்பில்லை. வேத வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளே வராத ஒரு கிறிஸ்தவன் இருள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறான். ஏனென்றால் அந்த ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே அநேக நேரங்கள் நம்மை தூக்கத்திற்கும் அல்லது மற்ற காரியங்களுக்கும் நாம் திசை திருப்புகிறோம் நாமவே. ஏனென்று சொன்னால் ஜெபிக்கிறதற்கான மனம் நமக்கு இல்லாததினாலே. ஆனால் இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆமென், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளிலும் கூட உங்களை வற்புறுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை ஜெபிக்கும்படி கட்டாயப்படுத்துங்கள். ஜெபித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்குள் வாருங்கள் என்பதை பற்றித்தான் இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். எப்பொழுது உங்களுக்கான ஆமென் உங்களுடைய ஜெபத்திற்கான எதிர்ப்பு அதிகமாகிறதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் சில நேரங்களில் மேலோட்டமாக ஆமென் காரியங்களை அறிந்து உங்களுடைய ஜெப நேரத்தை அவன் தடுக்க அவன் முயற்சி செய்வான், தடுப்பான். ஜெப நேரத்தை அவன் என்ன செய்வான்? தடுப்பான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்பது தான் பிசாசினுடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த வேலையை ஆதியாகமம் ஆமென் 3ஆம் அதிகாரத்தில் தொடங்கி இப்பொழுது வரைக்கும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? செய்து கொண்டே இருக்கிறான். தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை பிரிக்கிறதற்காக பிசாசானவன் பல்வேறு சூழ்நிலைகளிலே வஞ்சிக்கிற நிலைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை வற்புறுத்தி, நம்மை கட்டாயப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களிலே முக்கியமான ஒரு வேலையாக நாம் பேங்க் வங்கிக்கு போகும்போது அங்கே சில நேரங்களிலே நம்மை நிற்க வைப்பார்கள். ஏனென்றால் அங்கே ஒருவேளை கூட்டமாக இருக்கலாம், அல்லது வேற டெக்னிக்கல் இஷ்யூ அது போன்ற காரியங்களாக அங்கே இருக்கலாம். அந்த நேரங்களில் நம்மை நிற்க வைப்பார்கள், காத்திருக்க வைப்பார்கள். ஆனால் நாம் அந்த இடத்தை விட்டு நகன்று வருகிறதில்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், இந்த நேரத்தை நான் இங்கே செலவழித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நம்மை கட்டாயப்படுத்தி அந்த இடத்தில் நாம் என்ன செய்வோம்? நின்று கொண்டிருப்போம். அல்லது முக்கியமான எந்த காரியங்களையாவது உங்களுடைய மனதிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாகிலும், எவ்வளவு வலியை சகித்தாகிலும் நம்ம நின்று அதை கஷ்டப்பட்டு அதை பெற்றுக்கொண்டே தீர்வோம். ஆனால் ஜெப நேரம் என்று வரும்போது அநேக நேரங்களிலே நம்மை நாம் வற்புறுத்துகிறதில்லை, நம்மை நாம் கட்டாயப்படுத்துகிறதில்லை. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது அதுதான். ஜெபத்திற்காக உங்களை வற்புறுத்துங்கள். ஜெபத்திற்காக ஆமென் உங்களை கட்டாயப்படுத்துங்கள். உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஜெப நிலைக்கு வாருங்கள். உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஒரு சில மனிதர்கள் அப்படி வற்புறுத்தி அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது கட்டாயப்படுத்தி, தங்களையே அவர்கள் கட்டாயப்படுத்தி ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். இருந்தாலும் இந்த பார்வையில், இந்த வெளிப்பாட்டின் பார்வையில் அவைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நாம் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் வாசித்த பகுதி நாம் நன்றாக அறிந்த ஒரு பகுதியாகும், அன்னாளினுடைய ஜெபம். ஆனால் இந்த இடத்திலே அன்னாள் தன்னை எவ்விதமாக வற்புறுத்தி அவள் ஜெபிக்கும்படி போனாள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அதாவது அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அவன் வருஷம் தோறும் எல்கானா, அன்னாளினுடைய கணவனாகி எல்கானா வருஷம் தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். யாரு? பென்னினாள் அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த அன்னாளினுடைய கணவனினுடைய இன்னொரு மனைவி, அவ பேர் பெடினாள். அவ என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அன்னாளை மனமடிவாக்குகிறாள். ஏனென்றால் அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், இவளுக்கு குழந்தைகள் இல்லை. அதனாலே இவளை விசனப்படுத்தி இவளை நிந்திக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வருஷம் வருஷம் நடக்கும். எல்லா வருஷமும் ஆலயத்திற்கு இவர்கள் குடும்பமாக வருவார்கள். எல்கானா அன்னாளை நேசிக்கிற ஒரு கணவனாய் இருக்கிறான். ஆனால் வருஷம் வருஷம் அவர்கள் அங்கே வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்த பென்னினாள் அன்னாளை மனமடிவாக்குவாள், அவளை கஷ்டத்திற்கு உள்ளாக்குவாள். பிரியமானவர்களே, மற்றவர்களை ஒரு நாளும் கஷ்டப்படுத்துகிறதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நாம் பிறருடைய மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளுகிறதை நம்முடைய ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பென்னினாள் அன்னாளை மனமடிவாக்குகிறாள், அவளை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். எல்லா வருஷமும் அன்னாள் என்ன செய்வாள் என்று சொன்னால், சாப்பிடுகிற நேரத்திலே சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்புறம் எழுந்து ஊருக்கு அவர்கள் போய்விடுவார்கள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள், ஊருக்கு போய்விடுவார்கள். இதுதான் எல்லா வருஷமும் நடக்கும். ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற அந்த வருஷம் இருக்கு பாருங்க, இந்த சம்பவம் நடந்த அந்த வருஷம் வாசிக்கலாம். 9வது வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அன்னாள் என்ன செய்தாள்? எழுந்திருந்தாள். எல்லா வருஷமும் அழுவா, சாப்பிடாம இருப்பா, வீட்டுக்கு போயிருவா. அழுவா, சாப்பிடாம இருப்பா, வீட்டுக்கு போயிரு. இதுதான் எல்லா வருஷமும் நடக்கும். ஆனால் அந்த வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் துக்கத்தோட வீட்டுக்கு போவதற்கு ஆமென் அவளை தான் அனுமதித்துக் கொள்ளவில்லை. அவள் எழுந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதே துக்கத்தோடு, அதே மனபாரத்தோடு, அதே கண்ணீரோடு, அதே விசனத்தோடு, ஆமென் அதே வெட்கத்தோடு, அதே அவமானத்தோடு வீட்டுக்கு போக அவள் விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருங்கள். வெட்கத்தை விட்டு எழுந்திருங்கள், அவமானத்தை விட்டு எழுந்திருங்கள், கண்ணீரை விட்டு எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிந்தைகளை விட்டு எழுந்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அவள் எழுந்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அங்கே பிரவேசித்தாள்.
பிரவேசிக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நாளும் ஆமென் அந்த கண்ணீரோடு தன்னுடைய வீட்டிற்கு ஊருக்கு திரும்பி போன அந்த அன்னாள் அந்த வருஷம் வீட்டுக்கு அப்படி திரும்பி போகல. வேதம் சொல்லுகிறது அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு மகிமையான ஒரு வார்த்தை பாருங்க. அன்னாள் எழுந்திருந்தாள். ஆமென். அவளை தான் வற்புறுத்தி கொண்டு ஆலயத்திற்குள்ளே நுழைகிறாள். கண்ணீர் இருந்தது உண்மைதான், கவலை இருந்தது உண்மைதான், சாப்பிடவில்லை உண்மைதான். இதெல்லாம் இருந்த போதிலும் அன்னாள் எழுந்திருந்து அவள் ஆலயத்திற்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறாள். மனம் கசந்து மிகவும் அழுது. வேதத்திலே ஒரு சிலர் தான் மிகவும் அழுதவர்கள். ஆமென். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். பேதுரு மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அழுகையை ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவள் கொண்டு போனாள். நிறைய நேரங்களில் நம்முடைய அவமானத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிந்தையை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே பாருங்கள், தன்னைத்தானே வற்புறுத்தி கொண்டு தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அன்னாள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் சரி, அதே காயத்தோடு, அதே வேதனையோடு, அதே நிந்தையோடு, அதே வலியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வாருங்கள். ஹல்லேலூயா! அன்றைக்கு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆமென். துக்கத்தை விட்டு அவள் எழுந்திருந்தாள். துக்கத்தோடு எழுந்திருந்தாள் என்று சொன்னாலும் தப்பில்லை. ஆமென். வேதனையோடு எழுந்திருந்தாள் என்று சொன்னாலும் தப்பில்லை. அவள் அதே கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே அவள் வந்து அவள் மிகவும் மனம் கசந்து அவள் அழுதாள். ஆமென். அங்கே பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் கூட அது பைத்தியமாய் தோன்றினது. அப்படிப்பட்ட ஒரு அழுகை தான் அன்னாள் அன்றைக்கு அழுதாள். பிரியமானவர்களே, ஆமென். இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் உங்களை ஜெபிக்க நீங்கள் கொண்டு போக வேண்டும். ஆமென். எத்தனை காலம் இதே போராட்டத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை காலம் இதே தோல்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை வருஷம் பார்த்த அதே இழப்புகள், எத்தனை வருஷம் பார்த்த அதே தோல்வி. ஆமென். அந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அன்னாள் ஒரு முடிவு பண்ணினாள். இல்லை, இந்த சூழ்நிலை இப்படியே தொடர முடியாது, இந்த பிரச்சனை இப்படியே தொடர முடியாது, நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் போவேன் என்று சொல்லி அவள் உள்ளே வந்து அவள் என்ன செய்தாள்? ஜெபம் பண்ணினாள். அவள் மனம் கசந்து அழுதாள். அழுகும்போது நீங்க யார்கிட்ட அழுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் மனுஷர்களை நம்பி நம்ம அழுகும்போது ஆமென், அதற்கு மறு உத்தரவு இல்லாமல் போகிறது. சிலர் நகைப்பார்கள், சிலர் ஏளனமாய் பேசி விடுவார்கள். ஆனால் கர்த்தரிடத்திலே அன்னாள் அழுதாள். கர்த்தரை பார்த்து அழுதாள். கர்த்தரை நோக்கி அவள் மனம் கசந்து அழுதாள். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை பார்க்கிறவர். ஹல்லேலூயா! புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சவுலை ஆண்டவர் தமஸ்குவின் வீதியிலே சந்தித்திருக்கிறார். 3 நாள் அவன் சாப்பிடாமல் கண்கள் தெரியாதவனாய் 3 நாள் அவன் ஒரு இடத்திலே, நேர்த்தெரு என்கிறதான ஒரு வீதியிலே, ஒரு வீட்டிலே அவன் இருக்கிறான். ஆண்டவர் அனனியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவன்கிட்ட பேசும்போது, அந்த தீர்க்கதரிசி கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த சவுல் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். அர்த்தம் என்ன? நீங்க ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா! ஆமென். சவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த பவுல் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அல்ல, அவன் கொடூரமானவன்றது உண்மைதான், ஆனா இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், இப்பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அனனியாவின் இடத்திலே சொல்லுகிறார். நீங்க ஜெபம் பண்ணுகிறதற்கு அந்த பொசிஷனுக்கு வரும்போதே, ஜெப நிலைக்கு வரும்போதே ஆண்டவருக்கு தெரியும் நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்கன்னு. பரலோகம் அறியும் இந்த குறிப்பிட்ட பெண் அல்லது ஆண் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறார்கள் என்பது பரலோகத்திற்கு அறியப்பட்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
சோ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை, உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்த்தார். இந்த பூமியிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை குறித்து ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இல்லையோ, ஆமென், உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய உங்கள் ஆண்டவர், ஆமென், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. கண்டதோடு மாத்திரமல்ல, அவள் கற்பந்தரிக்கும்படி உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல ஆமென், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது மரியாள் அழுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். லாசருவின் சகோதரி ஆகிய மரியாள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அழுகிறதையும் அவளோடு இருந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கலங்கின கண்களோடு அவரை பார்க்கிற எல்லாருடைய ஜெபங்களையும் அவர் கேட்கிறார். ஆமென். அதற்காக மகிழ்ச்சியோடு போகக்கூடாதா என்று அல்ல, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மைதான். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், உண்மைதான். ஆனால் சில நேரங்களிலே மனிதர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வருகிறது உண்டு, தோல்வியின் அனுபவங்கள் வருகிறது உண்டு, சகிக்கக்கூடாத பிரச்சனைகளை ஆமென் நமக்கு எதிராக வருகிறது உண்டு. என்ன செய்ய போகிறோம் என்று அங்கலாய்க்கிற வேளைகள், தருணங்கள் நமக்கு வருகிறது உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் கலங்கின கண்களோடு கர்த்தரை நோக்கி பார்க்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களைத்தானே நீங்கள் வற்புறுத்த வேண்டும், உங்களைத்தானே நீங்கள் கட்டாயப்படுத்தி தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் போக வேண்டும். நிறைய நேரங்களிலே நாம் ஜெபிக்க போகும்போது நல்ல ஒரு பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆனால் சில நேரங்களிலே அந்த பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே காணப்படலாம். அப்பொழுது நாம் ஜெபிக்காமல் இருந்துவிடக் கூடாது. அந்த நேரத்தில் தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நிறைய ஸ்தோத்திரங்களை அந்த நேரங்களிலே ஏறெடுக்க வேண்டும். இது போன்ற உலர்ந்த அனுபவங்களை அனுமதிக்கிறது சாத்தான். ஆமென். ஒரு உலர்ந்த நிலையை உங்களுக்குள்ளே காண்பிப்பான். உனக்குள் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவான். நீ ஜெபித்தால் யார் கேட்கிறார் என்று சொல்லுவான். இவ்வளவு நாள் நீ ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் எங்கே என்று உங்களிடத்தில் சொல்லுவான். உனக்கு அலுப்பாய் இருக்கிறது என்று சொல்லுவான். நீ தூங்க வேண்டும் போல இருக்கிறாய் என்று சொல்லுவான். உங்களுடைய காதுகளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பான். நீங்கள் கட்டி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தெளிவாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு 100 ஸ்தோத்திரமாவது சொல்லணும். ஒரு 200 ஸ்தோத்திரங்கள் தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லணும். நல்ல கண்களை மூடி அப்படி சொல்லும்போது ஆமென், பிசாசு வெட்கப்பட்டு போவான். உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்படித்தான் உங்களை வற்புறுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு அன்னாள் இப்படித்தான் எழுந்திருந்தால், சூழ்நிலை விட்டு எழுந்திருக்க வேண்டும், கண்ணீரோடு எழுந்திருக்க வேண்டும், போராட்டங்களோடு எழுந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே போக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இவள் ஜெபிக்க போகிறதற்கு முன்னாகவே பொருத்தனை யோசித்துக் கொண்டு போகவில்லை. அவள் அழுது கொண்டு போனாள் தான் வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பொருத்தனை செய்கிறாள். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதே பொருத்தனை செய்கிறாள். பொருத்தனை செய்ய வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்தாள்? பொருத்தனை செய்தாள். பிரியமானவர்களே, ஒரு வேளை இப்படி யோசித்து பாருங்கள். அன்னாள் அன்றைக்கு ஜெபிக்காமல் போயிருந்தாள். எல்லா வருஷமும் அப்படிதான் போனா, அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருஷம் அவள் ஜெபிக்காமல் வழக்கம் போல போயிருந்தாள். என்ன நடந்திருக்கும்? அங்கே போய் துக்கமுகமாய் இருந்திருப்பாள். அவளுக்கு எந்த ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. மறு வருஷம் அதே பிரச்சனையோடு இங்கே என்ன செய்ய போகிறாள்? வரப்போகிறாள். அதே மாதிரியாக அந்த பெண்ணினால் இவளை விசனப்படுத்த போகிறாள், வெட்கப்பட போகிறாள். இதுதான் நடக்க போகிறது. ஆனால்
இந்த வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த அழுகையை அவள் கொண்டு வந்ததினாலே, அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, இதுதான் உள்ள ஆவியானவர் நமக்குள்ள சில நேரங்களில் இப்படி ஜெபம் பண்ணுவார். சில நேரங்கள் அல்ல, எல்லா நேரமும் அவர் இப்படிதான் ஜெபம் பண்ணுவார். அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படி ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இப்படி நமக்குள்ளே சில வார்த்தைகளை எடுத்து தருவார். இப்படி ஜெபிக்கும்படி நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. யாப்போக்கின் நதிக்கரையில் யாக்கோபு ஜெபித்த போது அவன் எப்படி ஜெபம் பண்ணினான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று அவன் ஜெபம் பண்ணினான். அவன் இருந்த சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். ஏசா 400 பேரோடு அவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். பயந்து போயிருக்கிறான். இந்த இரு பரிவாரங்களையும் இழந்து போய் விடுவேன் என்று சொல்லி பயந்து போய் ஜெபம் பண்ண போனவன் அங்கே போய் என்ன ஜெபம் பண்ணினான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அவன் போகும்போது ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ண போகவில்லை. அங்க போன பிறகுதான் ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து இப்படி ஜெபிக்க என்ன செய்கிறார்? உதவுகிறார். அதுபோல அன்னாள் ஜெபிக்க போகும்போதே பொருத்தனை செய்ய வேண்டும் என்று போகவில்லை. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தான் இந்த விதமான ஒரு வெளிப்பாடு அங்கே கிடைக்கிறது அவளுக்கு. அப்பதான் சொல்றா, பொருத்தனை பண்ணுகிறாள். ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் வெளிப்பாடுகள் வரும். ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதனாலதான் வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்க, கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களை எப்படியாவது வருத்தியாவது ஜெபம் பண்ணிருங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு வித்தியாசம், ஒரு திருப்பு முனை என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவள் ஜெபம் பண்ணினாள். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஏன்னா ஜெபம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தரும். ஹல்லேலூயா. ஜெபம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஜெபம் நமக்கு தரும். அதனாலதான் நம்ம வற்புறுத்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது போல உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாம் நம்மை வற்புறுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வுகள் சம்பந்தப்பட்ட, இப்பொழுது நம்ம பார்த்தோம் அல்லவா, அன்னாள் அவள் மிகவும் வெட்கத்தோடு இருந்தால், அவமானத்தோடு இருந்தால், அழுது கொண்டிருந்தால், இதெல்லாம் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அதுபோல சில நேரங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட உணர்வுகள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நீங்கள் அப்படியே அதை யோசித்துக் கொண்டே இராதபடி ஜெபத்திற்கு உடனே நீங்கள் வந்துவிடுங்கள். உங்களை வற்புறுத்தி ஜெபிக்க போங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன செய்வார்? மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 109:4 என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்றார், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை என்ன செய்கிறார்கள்? விரோதிக்கிறார்கள். நான் அவங்க மேல அன்புதான் வைத்திருக்கிறேன், ஆனா அவங்க என்ன விரோதிக்கிறாங்க. நான் என்ன செய்றேன்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தாவீது போகல. அவர் என்ன செய்யறாருன்னா, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் அவங்கள்ட்ட போய் போராடல, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லல. நான் என்ன செய்யறேன்? ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணுவதுதான் சிறந்தது. எல்லாவற்றையும் விட ஜெபிப்பதுதான் எப்படிப்பட்டது? சிறந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த நாளிலே ஸ்தோத்திரம், சில காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நல்ல மனம் திறந்து அவரிடத்துல பேசுங்க. மனம் திறந்து. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் நமக்கு ஒரு விகற்பமா இருக்கிறது என்று சொன்னால், நாம் நிறைய செந்தமிழ்கள் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். அதனாலதான். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு மனுஷன்ட்ட நீங்க பேசும்போது எப்படி பேசுவீங்களோ அதுபோல, அல்லது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுபோல் நீங்கள் பேசி ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க. வசனங்களை வாசித்த வசனங்களில் இருந்து அந்த வசனத்தை மறுபடி சொல்லி உங்களோடு பேசுகிற வசனத்திலே சில நேரங்களில் ஜெப குறிப்பு போல இருக்கும், சில நேரங்களில் விண்ணப்பங்கள் போல வசனம் இருக்கும். ஆண்டவர் உங்கள்ட்ட அப்படியெல்லாம் வசனத்தின் மூலமாக பேசுவார். சில நேரங்களில் வாக்குத்தத்தம் போல இருக்கும். அதெல்லாம் நீங்க சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சில நேரம் நாம் மாற வேண்டிய சுபாவங்கள் கூட இருக்கலாம். அதை கூட ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார் வேதத்திலே. அதையெல்லாம் சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்
ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 55 நம்ம பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் இன்றைக்கு பார்ப்போம். சங்கீதம் 55 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறார், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். இரண்டாவது வசனத்தில், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்ருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் நான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன். ஹல்லேலூயா. தாவீது செய்கிறத பாருங்க, சத்ருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கனின் நிமித்தமும் என் தியானத்தில் நான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன். அவங்கெல்லாம் எனக்கு எதிராக இருக்கும்போது தாவீது என்ன செய்கிறார், தியானத்தில் முறையிடுகிறார், தியானத்தில் ஜெபிக்கிறார். நீங்க தியானத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தியானத்தில் ஜெபிக்க முடியுமா? மனம் எதெல்லாமோ யோசிக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு தான் நம்ம என்ன தியானிக்கிறோம், நம்மை வற்புறுத்தி ஜெபிக்க வேண்டும் என்று தியானிக்கிறோம் அல்லவா? நம்முடைய தியானத்தை நாம் வற்புறுத்த வேண்டும். எப்படி ஜெபிப்பதற்காக ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தியானத்தை நாம் வற்புறுத்தி தியானத்தின் மூலமாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். தியானத்தில் என்று சொல்லும்போது நினைவுகளில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய நினைவுகளின் மூலமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபம் நினைவுகளின் மூலமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற பலன் அளிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நிறைய நேரங்கள் நம்மால உட்கார்ந்து ஜெபிக்க முடியாத சில சூழ்நிலைகள், ஏன்னா நேரம் அவ்வளவு குறுகலான நேரமாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய நினைவுகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். இங்கே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்களை நின்று அவர் தம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக தியானத்தில் அவர் என்ன செய்கிறார், முறையிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். விசுவாசத்தை பாருங்க, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை என்ன செய்வாராம், ரட்சிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17வது வசனம் சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. என்ன தியானம் பண்ணி? வேதத்தை தியானம் பண்ணி அவரிடத்தில் நான் முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 119வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க. அநேகர் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள், ஆனால் உம்முடைய வேதம் எனக்கு ஆலோசனைக்காரராய் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய விசுவாசத்தை பாருங்க. எத்தனையோ பேர் எனக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க, ஆனா உம்முடைய வேதம் எனக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, ஆலோசனைக்காரராய் இருக்கிறது. ஏதோ புதிய அனுபவம் அல்ல. ஆமென். ராஜா ஆகிறதற்கு முன்னமே சவுல் இவனை துரத்தி 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 போகும்போது ஒவ்வொரு இடங்களுக்கும் தப்பித்து சென்றான். ஆமென். கர்த்தருடைய வசனம் மாத்திரமே இவனுக்கு ஆதாரமாய் இருந்தது. ஆமென். நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம் பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று தாவீது சொல்லுகிறார். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம் பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆண்டவருடைய பிரமாணங்களும் அவருடைய கட்டளைகளும் அவருடைய நியாயங்களும் அவருடைய சாட்சிகளும் இந்த தாவீதுக்கு கீதங்கள் ஆயின. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தன்னை பழக்கப்படுத்தி கொண்டதினாலே, அப்படி தன்னை வற்புறுத்தி ஜெபிக்க அவன் பழகி கொண்டபடியினாலே, ராஜாவான பின்பும் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பின போதும் அவன் ஜெபிக்கிற சிந்தை உள்ளவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 22வது வசனம் நன்றாக கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஆண்டவரே, இது எனக்கு சுமக்க முடியல, இது ரொம்ப பலம் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாரத்தை என் மேல வைத்துவிடு. ஆமென். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர்
கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. ஹேலமா கதிரபனா சம்தோனஹராதியா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாடுகிறதில்லை. நீதிமான் தள்ளாடுகிறதில்லை. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படுகிறதில்லை. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படுகிறதில்லை. ஆமென். சில நேரங்களில் நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழலாம். ஆனால் உங்களுடைய காதுகளிலே சில நேரம் சத்ருவானவன் துர்ச்செய்திகளை பரப்புவான். உன்னால் இது செய்ய முடியாது, உன் பலத்திற்கு மிஞ்சினது என்று சொல்லி துர்ச்செய்திகளை ஆமென் சத்ருவானவனுடைய காதுகளிலே விதைப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், நான் நீதிமானா? வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் நீதிமான். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதிமான். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய இரத்தம் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய இரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. அது பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற இரத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து தன்னை வற்புறுத்தி ஜெபம் பண்ணினார். லிசன். இயேசு கிறிஸ்து தன்னை வற்புறுத்தி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அன்னாள் தன்னை வற்புறுத்தி ஜெபம் பண்ணினாள். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது அவரும் தன்னை வற்புறுத்தி என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஆமென் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த நேரம் எல்லாரும் தூங்குகிற ஒரு நேரமாய் இருந்தது. ஒரு இரவு நேரம். சீஷர்களுக்கெல்லாம் மிகவும் களைப்பு. அவர்கள் ரொம்ப தூரத்திலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க, நடந்து வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் அப்படியே அங்கே அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் அவர்கள் தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு கல்லெறி தூரத்திலே போய் முழங்கால் படியிட்டு தரையிலே விழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தூங்குற நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னை வற்புறுத்தி அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வற்புறுத்தி ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வியாகுலம், அந்த அவருடைய துக்கம் பெரிய ஒரு துக்கமாய் இருந்தது. அவர் ஒரு மரண வியாகுலத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். மனதிலே இருந்த அந்த துக்கத்தினாலே ஆமென் அவருடைய வியர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவருடைய சரீரத்தில் இருந்து புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு மருத்துவர்களை கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட பாரத்திற்குள்ளாக்கப்படும் போது அவனுடைய இரத்தம் இப்படி வெளியே வருகிறதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்து மரணத்தின் ஒரு வியாகுலம் நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போகிறார். லிசன். இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு துக்கமான மரண வியாகுலம் நிறைந்த ஒரு இடத்திலே, நேரத்திலே இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்க போனார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு தூரம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில நேரங்கள் நாம் தவறான முடிவெடுத்து விடுவோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்.
சொல்லுகிறார். ஏனென்றால் அது சுமக்க முடியாத அத்தனை பெரிய ஒரு பாரமாய் இருந்தது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கி போகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அளவிற்கு அவருடைய பாரம் மிகவும் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் சொல்றார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த பாரமான அந்த சூழ்நிலையிலே, அந்த ராத்திரி வேளையிலே, எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தன்னை வற்புறுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாற வேண்டுமா? நீங்கள் நடுராத்திரியிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே வாசித்து பாருங்கள். நடுராத்திரியிலே எழுந்திரு, ஆமென், மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக நதி அளவாய் கண்ணீர் விடு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? ஆமென், உங்களுடைய ஜெபம் ஒரு விதையாக விதைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அந்த கிரயத்தை, ஜெபத்திற்கான கிரயத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஆமென். பிதாவினுடைய தெளிவான சித்தத்தில் ஒரு துளி போலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அகன்று போகவே இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில், சரியான அந்த திட்டத்திலே, சித்தத்திலே இயேசு கிறிஸ்து நின்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வெற்றி உள்ள, ஆமென், ஒரு சக்சஸ் ஆன வாழ்க்கைக்கு, ஆமென், ஊழியத்திற்கு காரணமே அவர் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து செயலாற்றினது தான். அவரை சித்தத்தின் மையத்தில் இருத்தினது அவருடைய ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அவர் சர்வ சிருஷ்டி, ஆமென், சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். ஆமென். வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், ஆமென், எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த பூமியிலே அவர் மனுஷனாய் வந்தபோது 100% அவர் தெய்வீகத்தோடு இருந்தாலும் 100% அவர் மனுஷனாகவும் இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போல வேதனை அவருக்கு இருந்தது, நம்மை போல சோதனை அவருக்கு இருந்தது, நம்மை போல பசி அவருக்கு இருந்தது, நம்மை போல தூக்கம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆமென். நம்மை போல கண்ணீர் அவருக்கு வந்தது. ஆமென். அவர் 100% தெய்வீகமாய் இருந்த போதிலும் 100% அவர் மனுஷனாயும் இருந்தார் என்பது வேதத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட இயேசு, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தன்னை ஜெபத்திற்காக வற்புறுத்தி கொண்டார். ஏனென்று சொன்னால் அவர் முழுமையும் மனுஷனாகவும் இருந்தபடியினாலே. ஹல்லேலூயா. உங்களை ஜெபத்திற்காக வற்புறுத்துவீர்களா? உங்களை ஜெபத்திற்காக கட்டாயப்படுத்துவீர்களா? தேவனுடைய சித்தத்திலிருந்து ஒரு மனிதனும் உங்களை பிரித்து கொண்டு போகிறதற்கான வாய்ப்பே இல்லை. ஆமென். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்க, உங்களையே கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. இல்லை, முடியவில்லை என்று சொல்லாமல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஒன்றும் உங்களை மீறி நடப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற, நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற நிறைய தீங்குகளுக்கு நம்ம தான் வாசல்களை திறந்து கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜெபத்திலே செய்ய வேண்டிய சில முறைகளை, சில காரியங்களை நாம் செய்யாதபடியினாலே சில தீங்குகளுக்கு நம்மை நாம் என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது. அவர்கள் தூங்கினார்கள், உறங்கினார்கள். ஆமென். நேரம் வந்தபோது எல்லாரும் சிதறி போனார்கள். இயேசு கிறிஸ்து கூட நிற்கிறதற்கு அங்கே ஒருவனும் இல்லை. ஆமென். பேதுரு என்ன செய்தான்? அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவி போர்ச்சேவகனுடைய வேலைக்காரனை காதர் அவன் வெட்டினான். அவன் பேர் மல்கூஸ் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருந்ததனால அந்த போர்ச்சேவகனும் பிழைத்தான், பேதுருவும் பிழைத்தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அங்கே இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். ஆமென். அவருடைய கரங்களில் ஈட்டிகளும் பட்டயங்களும் உண்டாயிருந்தது. அதை வைத்து பேதுருவினுடைய வாழ்க்கையும் அங்கே முடித்திருப்பார்கள். இந்த மாதிரியாக சோதனைக்குட்படக்கூடாது என்று சொல்லித்தான் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஹல்லேலூயா. ஒரு முறை அவர்களை வந்து எழுப்பினார், மறுமுறையும் அவர்களை வந்து எழுப்பினார். மூன்றாம் முறை
முறை அவர்களை பார்த்து சொன்னார், இனி இளைப்பாருங்கள். ஹல்லேலூயா. இதோ அவர்கள் வந்து விட்டார்கள், இனி இளைப்பாரு. ஆமென். ஜெபிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நேரம், அதுக்கு மேல ஆமென். தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்களே, ஆமென், வெள்ளம் வருகிறதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அணை கட்ட வேண்டும். வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது வீணானது, அது முட்டாள்தனமானது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, ஆமென், பலவான் வந்த பிறகு அல்ல, பலவானை முந்தி கட்டணும். சத்துரு கிரியை செய்யறதுக்கு முன்னாடியே நீ வேலை பார்க்கணும், நீ முழங்கால் போடணும், நீ ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இயேசு கிறிஸ்து தன்னை வற்புறுத்தி அவர் ஜெபிக்க போனார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆமென், எதிர்ப்புகளை பாராமல் உங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ண வேண்டும். எதிர்ப்புகளை பாராமல். அன்னாளினுடைய சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட காரியத்திலே உங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்க. தோல்விகளை, நிந்தைகளை, அவமானங்களை பாராமல் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்த்தோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு, சோதனைக்குட்படாமல் இருப்பதற்கு உங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்த்தோம். இங்கே அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், எதிர்ப்புகளை பாராமல் உங்களை வற்புறுத்தி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எதிர்ப்புகளை பாராமல் உங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ணுங்கள். வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கும் போது தரியு அங்கே ராஜாவாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்திலே இருக்கிறார்கள். தானியேல், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். அப்போ தானியேல் அங்கே இருந்து ராஜகுலத்தாராய் இருக்கிறபடினாலே தானியேலை அவர்கள் பிரித்தெடுத்து அந்த தேசத்தினுடைய மொழிகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வைத்து ஆண்டவர் இந்த தானியேலை உயர்த்தி வைத்திருந்தார். அதே போல தானியேலுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்பவர்களும் அந்த தேசத்தில் முக்கியஸ்தர்களாக இருந்தார்கள். ஆமென். தங்களுடைய தேசத்தில் அல்ல, எதிராளிகளுடைய தேசத்திலே இவர்கள் முக்கியமானவர்கள். அந்த அளவுக்கு இவருடைய சுபாவம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க கேளுங்க, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், ஆமென், உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பீர்களே ஒழிய நீங்கள் தாழ்ந்திருக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், சரியாக ஜெபித்தால், சரியாக வேதத்தை தியானித்தால், உண்மை உள்ளவர்களாக இருந்தால், ஆமென், எதிராளிகளினுடைய தேசத்திலும் எதிராளிகள் இருக்கிற இடத்திலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தாழ்ந்து போக விடவே மாட்டார். உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திலே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்தினுடைய சிறிய ஒரு சுருக்கத்தை சொல்லுகிறேன். ஆமென். தரியு அங்கே அரசாண்டு கொண்டிருக்கிறான். அந்த தரியுவுக்கு கீழே 120 தேசங்கள் இருக்கிறது. இந்த 120 தேசங்களுக்கும் 120 தேசாதிபதிகள். இந்த தேசாதிபதிகள் ராஜாவுக்கு எல்லா கணக்குகளையும் சரியாக கொடுக்கிறார்களா, அல்லது ஏதாகிலும் ராஜ்யத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்களா என்று அறிவதற்காக இந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலே 3 அதிகாரிகளை நியமிக்கும்படி இந்த தரியு ராஜா திட்டமிடுகிறான். இதை யார்ட்டையும் சொல்லல, அவருடைய மனதிலே அவன் திட்டமிடுகிறான். அப்பொழுது அந்த 3 பேரிலே ஒருவனாக தானியேலை நியமிக்க வேண்டும் என்று இந்த தரியு விரும்புகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை யாருக்கிட்டையும் சொல்லல,
அவன் நினைத்தான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அவன் நினைத்ததை அங்கே இருக்கிற எதிராளிகள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க வேத புஸ்தகத்தில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக ஆமென் ஒரு ஊரே அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாம் வந்திருக்கும். மோசே தான் இஸ்ரவேலில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்த போகிறான் என்று சத்துரு அறிந்த மாத்திரத்திலே அங்கே இருக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே வருகிறது. ஏனென்றால் இந்த ஒரு மோசேயை கொன்னுட்டா ஒரு பெரிய ரட்சிப்பை அழித்து விடலாம் என்று இவன் பிறக்கும் போதே சத்ருவானவன் என்ன செய்கிறான், ஒரு கிரியை அங்கே செய்கிறதை பார்க்கிறான். பிசாசுக்கு எப்பொழுதுமே ஆண்டவருடைய கிரியைகளை முற்றும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு குருட்டாம் போக்காக சொல்லுவாங்க, அது போல புரிந்து கொண்டு அவன் கிரியை செய்வான். அதே போல இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர்னு அவன் தெரிந்து வைத்திருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பிறந்த அந்த குழந்தையாய் இருக்கும் போதே அழிக்கிறதற்கு வகை தேடினான். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் அந்த ஏரோது மூலமாக அழித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இங்கே தானியேலை உயர்த்த வேண்டும் என்று தரியு நினைத்த போதே என்ன நடந்து விட்டது என்று சொன்னால், அங்கே இருக்கிறதான அந்த பாபிலோன் உள்ள அதிகாரிகள் அநேகர் இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் வந்த இவனா எங்களுக்கு அதிகாரியாய் இருப்பான், எங்கள் மேல் இவன் ஆளுகை செய்வானோ என்று பொறாமையினாலே நிறைந்தவர்களாய் அவனை கொலை செய்யும்படி சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். ஆமென். இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ளவன், ஜெபம் பண்ணுகிறவன், ஆமென், ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவன், இப்படிப்பட்ட மறைபொருள்களை அறிந்து கொள்ளுகிற ஆமென் ஆவியுள்ளவன் என்பதை அவர்கள் அறிந்தார்களோ அறியவில்லையோ தெரியவில்லை. ஆனால் இவன் இந்த தானியேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவர்கள் என்ன நினைத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஆமென், எவனாவது இந்த ராஜாவை தவிர, அந்த தேசத்தினுடைய தெய்வங்களை தவிர வேறு யாரையாவது தொழுது கொண்டால் அவர்கள் சிங்கக்கபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி, தானியேல் யாருக்கு முன்பாக முட்டுமடக்காதவன், எந்த தெய்வத்திற்கு முன்பாக, எந்த சிலைக்கு முன்பாக முட்டுமடக்காதவன். அப்படிப்பட்ட இந்த தானியேலை இந்த வேத விஷயத்தில் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படி தான் இதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவருடைய பத்திரத்துக்கு அவன் கவலைப்படவில்லை. ஆமென். எதிர்ப்புகளை பாராமல் ஆமென் வற்புறுத்தி ஜெபம் பண்ண தன்னை பழக்கப்படுத்தி கொண்டான். ஆமென். எதிர்ப்புகளை பாராமல் தன்னையே கட்டாயப்படுத்தி தன்னையே வற்புறுத்தி அவன் மேல் வீட்டறைக்கு போய் தன் வழக்கமான ஜெபத்தை அவன் என்ன செய்தான். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒரு வழக்கமான ஒரு ஜெப முறை உங்களுக்கு தேவை. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே என்று வாசிக்கிறோம். ஒரு நாளிலே 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும் போது அதிலே ஒரு சில மணி நேரங்கள் உங்களுக்கு ஜெப நேரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அந்த நேரத்தை நீங்கள் தான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இங்கே தானியேல் எதிர்ப்புகளை பாராமல் அவர் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுகிற இந்த மனுஷனை ஆண்டவர் சிங்கங்களின் பற்களுக்கும் தப்புவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தாரா? ஆமென். ஆண்டவர் அவனை விடுவித்தாரா? ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அவனை விடுவித்தது உண்மை, அவனை காப்பாற்றினது உண்மை. பாருங்க, இப்படி எதிர்ப்புகளை பாராமல் ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை வற்புறுத்தி ஜெபிக்க வேண்டும், நம்மை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆமென் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக. நிறைய நேரங்களிலே சரீரத்திலே பலகீனமே இருக்காது, ஆனால் பலகீனம் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உங்களுக்கு தருவான். ஆமென். உங்களால் முடியாதது போல ஒரு பிம்பத்தை பிசாசானவன் உங்களுக்கு தருவான். நாமும் அதை நம்பிக்கொண்டு ஆமென் சிறிது ஓய்வெடுப்போம். அதற்கப்புறம் அந்த ஜெப வாழ்க்கை மறுபடியும் பற்றிக்கொள்ள சில நாட்கள் பிடிக்கும். இப்படியே தோல்வி, ஆமென், இப்படி எதிர்ப்புகளை சந்தித்து ஜெபிக்காமல் இருப்போமே ஆனால் இதனால் தான் நிறைய காரியங்களை நாம் இழந்து கொண்டு வருகிறோம். ஆனால் வேதத்தில் நாம் இன்றைக்கு வாசித்தபடி
அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிர்ப்புகளை பாராமல், ஆமென், ஸ்தோத்திரம், நேரத்தை பாராமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க பழக்கப்படுத்திக் கொண்ட நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த நாளிலே சொல்ல முடியும், உண்மையிலே ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை வற்புறுத்தி, நம்மை கட்டாயப்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது பல நன்மைகளை கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நெருக்கி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமாய் இருக்கட்டும். ஆமென். முறுமுறுப்பான ஜெபமாய் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரத்தோட நன்றியோடு கூடிய ஜெபம், அதான் ஸ்தோத்திரம். நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையை பார்த்து நீங்கள் நகைப்பீர்கள், அது ஒரு பொருளாகவே உங்களுக்கு தெரியாது. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்மை வற்புறுத்தி ஜெபிக்கும்படி, நம்மை கட்டாயப்படுத்தி ஜெபிக்கும்படி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே நம்மை வற்புறுத்தி நாம் ஜெபிக்க, நம்மை கட்டாயப்படுத்தி நாம் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக. அநேக நேரங்களில் ஒடுங்கி போகிறோமே, அநேக நேரங்களில் அதே அழுகையிலே இருந்து விடுகிறோமே, அதே நிலையிலே நாம் இருந்து விடுகிறோமே. இனி வருகிற நாட்களில் அப்படி அல்ல. அன்னாள் எழுந்திருந்தாள் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு, நம்முடைய எதிர்ப்புகளை விட்டு, ஆமென், ஆண்டவருக்கு முன்பாக எழுந்து நின்று அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க, அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களையே வற்புறுத்தி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சூழ்நிலைகளை பாராமல் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. அருமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது ஆண்டவரே, அந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை வற்புறுத்தி ஜெபம் பண்ண, எங்களை கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்க வைக்கிற எங்கள் ஜெப வீரரே, துதிக்க வைக்கிற எங்கள் துணையாளரே, ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறவர்களாய், ஆராதனை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இணைந்த ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப வாஞ்சையினாலும் வைராக்கியத்தினாலும் ஜெப ஆவியினாலும் நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் அந்த காரியத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விஷயம் கூட நீர் ஆசீர்வதியும், அவர்களை
பலப்படுத்தும். அவருடைய தேவைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சந்தியும் ஆண்டவரே. அவருடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை நேரத்தில் அவர்களை விட்டு அகன்று போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு புத்துயிர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு தெளிச்சியான மனதை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வர தாமதித்த ஆண்டவரை தவறின ஆட்களை வருகிற நாட்களில் நீர் கூட்டிச் சேர்க்கிறதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.